நீங்க இதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறமா என்னை அதிகாரம் பண்ணலாம். உன்னை யார் இப்ப அதிகாரம் பண்ண? பிடிச்சிருக்கீங்களா? இல்லையே. என்னைய பார்த்து பேசுங்க. நீங்க பேசும்போது அம்புட்டு நாத்த நாடுது. இதுல குடிக்கலன்னு வேற போய் பேசுறீங்க. இங்க பாரு, நான் ஹெவியாலாம் குடிக்கல, லைட்டா தான் குடிச்சேன். ஏங்க இப்படி குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு வந்து நிக்கிறீங்க? ஏய், உன்னை கொண்டு போய் நடு காட்டுல எல்லாம் தங்க வச்சிடல. நான் இங்க தனியா தானே இருக்கேன். ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. இம்புட்டு நேரம் நான் செவத்தை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆமா, நான் அப்படியே நேரத்துக்கு வந்துட்டா மட்டும் என்ன அழகா உட்கார வச்சு என் கூட அப்படியே வள வள வளவலான்னு பேசி தள்ளிடுவ பாரு. வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், 2500 ரூபாய் பணம் கொடுன்னு உன்கிட்ட கேட்டேன். அது நீ குத்தியா சொல்லு. இல்ல ஓவரா பேசின அப்புறம் எப்படி உங்க கூட உட்கார்ந்து எனக்கு பேசலாம் தோணும். சாப்பாட்டுக்கே காசு இல்லன்னு சொன்னீங்களே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், என் நண்பர்கள், என் உயிர் தோழர்கள், அவங்க வந்து எனக்கு ட்ரீட் கொடுத்தாங்க. யாருங்க அந்த உயிர் தோழர்கள்? ஓ, உங்க கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க காலையில வந்தானுங்களே, அதுக்குள்ள உயிர் தோழர்களாகி குடிக்கிறதுக்கு ட்ரீட் வச்சாங்களா? பழகுனது என்னமோ ஒரே ஒரு மாசம் தான், ஆனா அவங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? இம்புட்டு வருஷமா ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த ஜெயில இருந்து விடுதலையாகி இங்கே வந்திருக்கேன். புரியுதா? மிஸ்டர் பாண்டியனோட கொடுமையில இருந்து விடுதலையாகி இங்கே வந்திருக்கேன். அதை கொண்டாடிட்டு வர என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? மிஸ்டர் பாண்டியனோட கொடுமையில இருந்து விடுதலையாகி இங்கே வந்திருக்கேன். அத்தா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாடா, பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நாம ஏதாவது வாங்கிட்டு போனோமா மாமா? லிஸ்ட் அனுப்புவாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போனா போதும். சரி. ஆமா, என்ன பூஜை? பிறந்த நாள், அத்தை பிறந்த நாள் இல்ல, ஆ. நீங்க வருவீங்கல்ல? இதென்ன நீ இப்படி கட்டிய? நான் வராம எப்படி? அத்தா, இப்ப என்ன நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? இந்த குடும்பமும் கோமதி குடும்பமும் இருக்கிற பகை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமா? சத்தியமா அது நடக்காத அத்தா. அப்போ இந்த பிறந்தநாள் விழாவும் நடக்கவே நடக்காது.